ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய அக்கௌண்டிங் ஃபார் டெசிஷன் மேக்கிங் MBA 25101 லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 to 5 கேட்கலாம். தியரி பொறுத்த வரைக்கும் 3, 4, 6 கேட்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அதிலே ஃபர்ஸ்ட் யூனிட் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் அண்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்டு கன்வென்ஷன்ஸ் தியரி. அதாவது வந்து இதை தியரி கான்செப்ட்ஸில் கேட்கலாம். ஸோ நிறைய டைம்ஸ் வந்து தியரி கான்செப்ட்ஸில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நிறைய டைம்ஸ் வந்துருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமெட்டிக்லேருந்து கேட்குறாங்கன்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ப்ராப்ளமெட்டிக் வந்துச்சுன்னா இதான் வரும். என்ன அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, அது போக பேலன்ஸ் ஷீட் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு நான் அதில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் யூனிட்டில் அக்கௌண்டிங்னா என்னன்னு கேட்கலாம். மேனேஜ்மெண்ட் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். இல்லை காஸ்ட் அக்கௌண்டிங் மட்டும் தனியாக கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை அது ரெண்டே டிஃபரன்ஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ ஜெனரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல் ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் ஷீட்னா எல்லாம் கேட்கலாம். இந்த ஃபுல் டீலிங் கீழே இருக்குது. அதில் போய் பாருங்கள். அதில் நல்லா ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் என்னென்னலாம் நான் சொல்லியிருக்கேன்ட்டு. மோஸ்ட்லி இதில் ப்ராப்ளம்ஸும் நல்லா கவர் பண்ணுங்கள். திரியும் பாருங்கள். ஸோ ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் அதிகமாக கொடுக்க பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.